தாந்திரிக பேரரசர், எங்கள் குருநாதர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மருதமல குருஜி அவர்கள் ஜோதிடத்தில் தாந்திரிகம், தாந்திரிகத்தில் ஜோதிடம், இந்த மாதிரி நல்ல தகவல்களை ஐயா கொடுக்க போகிறாரு. வாராகை பற்றி நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறாரு. ஐயாவை அன்புடன் பேச அழைக்கிறேன். ஐயா வாங்க. அப்போ விதியை மாத்திரக்கு அந்த காலத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ கிரகங்களுடைய ஒரு அடிப்படை பேசிக் ஒரு விஷயத்தை தெரியும் போது யாருமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இதில் விளையாடுற ஜடுகுடு விளையாட்டு விளையாடுறது அப்படின்னா அந்த 9 கிரகங்களுடைய ஜாலங்கள். அப்போ கிரகங்களுடைய ஜாலங்கள் சாதாரண ஜாலங்களில் அதை நம்ம தெரியும் போது தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இப்போ உதாரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இங்கே ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு பலன் சொல்லணும் அப்படிங்கிற போது பொதுவாக கதை சொல்கிறத விட 12 காவத்து பலன் தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. 12 பாவம் அப்படிங்கிற அடிப்படையில் 1லிருந்து 12 வரைக்கும் பலன் சொல்கிறாங்க. அப்புறம் திசாபத்தி பலன் சொல்லி முடிக்கிறாங்க. இதை விட அவன் எதற்கு வந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட்டோம்னு சொன்னோம்னா சுலபமாக பலன் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 3 விதமான கேந்திரங்கள் எடுத்துக்கிறோம். 1 4 7 10, 2 5 8 11, 3 6 9 12, 3 கேந்திர ஸ்தானங்களை வச்சுக்கிறோம். இப்போ 1 4 7 10 அப்படிங்கிறது நிகழ்கால பலனை சொல்லும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்க வரும்போது 1லேயோ 4லேயோ 7லேயோ 10 இருந்தால் அந்த 4 பலனும் சேர்ந்து நடக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஜாதகம் நடக்கும்போது நிகழ்கால பலன் மட்டும்தான் கேட்பான் அவன். அப்போ வர்றவங்களுக்கு எது சொல்லணும்? நிகழ்கால பலனை மட்டும் சொன்னான் போதுமானது. எதிர்கால பலனை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ 1ல் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவன் 1 தன்னை பற்றி, 4ங்கிறது வண்டி வாகன வீடு தாயார் பற்றி, 7ங்கிறது திருமணம் அல்லது கூட்டாளிகளை பற்றி, 10ங்கிறது தொழில் சம்பந்தமான விஷயம். இந்த 4 கேள்வி தவிர வேற எந்த கேள்வியும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. இதை நம்ம ஜட்மெண்ட் முதலெடுத்துமே ஜட்மெண்ட் பண்ணிட்டு இதை மட்டும் சொன்னால் போதுமானது. மற்ற எந்த விஷயத்தையும் மற்ற 8 கட்டங்களையும் தொட வேண்டியதில்லை. அதே போல் 2வது விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 5 8 11ங்கிறது எதிர்காலம். அப்போ அந்த எதிர்காலத்து 2ஆம் இடம்ங்கிறது என்ன? குடும்பம், வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும். அதே போல் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம், குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிடும். 8ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடத்துக்கு 2 அப்படிங்கிற அடிப்படையில் கூட்டாளியினுடைய வருமானத்துக்கு போயிடும். அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்துக்கு போகும். இப்போ இந்த 5மே எதிர்கால கேள்விகள். எனக்கு குழந்தை எப்படி இருக்கும், என்னுடைய குழந்தை எப்படி இருப்பான், எனக்கு எப்படி பணம் கிடைக்கும், எனக்கு எப்படி எந்த தொழிலில் லாபம் கிடைக்கும், எதிர்கால சிந்தனைகள் வரும்போது இந்த இடத்துல இருந்தால் நீங்கள் எதிர்காலத்தை மட்டும் சொன்னால் போதுமானது. மற்ற பிரசனன்ஸ் அவன் கேள்வி கேட்க வரமாட்டான். அந்த புத்திநாதன் தான் மெயின் பிரச்சனை. திசை தாண்டிலும் புத்தி வச்சு தான் பலன் சொல்லி பழகணும். அதிகபட்சம் திசாநாதன் ஒரு சுக்கிரன் 20 வருஷம் நடக்குன்னா 20 வருஷம் சுக்கிரனோட பலனை நம்ம நடக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ 20 வருஷத்தில் அப்படின்னு கேட்டால் புத்திகள் 9 புத்திகள் இருக்கும்போது அந்த புத்திநாதனுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் நடக்கும். அந்தரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. திசை புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணம் இப்படியெல்லாம் போக வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு நல்ல நாள் குறிக்கிறோம், ஏதாவது ஒரு விஷயத்தை தேடுறோம் அப்படிங்கிற போது பிரசன்ன அடிப்படையில் எல்லாம் துல்லியமாக நெருங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஜனன ஜாதகத்தில் அவ்வளவு துல்லியத்துக்கு போக வேண்டியது. திசை புத்தி அளவில் நம்ம நிறுத்திட்டோம்னா பலன் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2 8 11னா தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ அதாவது இழப்புகளை பற்றியோ இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 3 6 9 12 அப்படிங்கிற விஷயத்தில் 3ஆம் இடம்ங்கிறது ஒன்று சகோதரனாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் தகவல் தொடர்பாக இருக்கலாம். அது 6ஆம் இடம்ங்கிறது கடனாக இருக்கலாம். அதே மாதிரி ஏதாவது சொத்துக்கள், தாயாதிகள், அம்மா வகையில் வரக்கூடிய தாயாதிகள் சொத்தும் அந்த 6ஆம் இடத்துல வந்துடும். அதே மாதிரி 9ஆம் இடங்கிறது அப்பா சம்மந்தமாக, 12ஆம் இடம்ங்க விரயம் அல்லது புதைத்து வைத்த பொருள். 12ஆம் இடம் நமக்கு எடுக்க பயன்படுத்தாது. இப்போ நம்ம பணம் நிறைய வச்சுருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நம்மளுக்கு மாதம் 1 லட்சம் ரூபா பணம் வேணும் அப்படின்னா ரைட், ஓகே. அதை தாண்டி வர பணத்தெல்லாம் ஒன்று பேங்கில் போட்டு வச்சுக்கிறோம். எடுக்க முடியாத இடத்துல இருக்கிறது பூராமே 12ஆம் இடம் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கலாம். ஸோ இவனோட கேள்வி என்னென்னா, பாஸ்ட் டென்ஸ் மட்டும்தான் அது. என்னுடைய சகோதரனால எனக்கு பிரயோஜனம் இருக்கா, எனக்கு கடன் இருக்குது தீருமா? அப்போ பாஸ்ட் டென்ஸ். அப்போ வர்றவங்களுக்கு நம்ம என்னென்னா இந்த 3 விதமாக நம்ம எடுத்து வச்சு பலன் சொன்னால் நம்மளுக்கு போதுமானது. 1 4 7 10ங்கிற போது நிகழ்கால பலனை மட்டும் அவனுக்கு வந்தவொன்னு சொன்னால் போதுமானது. நீ அப்படி இருந்திருப்ப, இப்படி இருந்திருப்ப, ராஜாவாக இருந்திருப்ப, மந்திரியாக இருந்திருப்ப, நீ இது எதிர்காலம் அவன் கேட்கவே மாட்டான். இப்போ ஸ்டில் அப்படின்னு சொல்லுவான். இதே மாதிரி 2 5 8 11 எதிர்காலத்தை மட்டும்தான் சொல்லுவார்கள். அதே மாதிரி 3 6 9 12ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம் மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சிட்டோம்னா பலன் சொல்றதுக்கு சுலபமாக இருக்கும். யாரோட ஜாதகம் பண்ணாலும் கூட
நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த புத்திநாதன் எங்கே இருக்குதோ, திசாநாதன் எங்கே இருக்குதோ அதைத்தான் குறிகாட்ட மொழிய, மற்ற எதையும் குறிகாட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அப்போ புத்திநாதன் எங்கே இருக்குதோ, திசாநாதன் எங்கே இருக்குதோ, அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த வேலை செய்யக்கூடிய பண்புகளை செய்வாங்க. அப்போ திசாநாதன் எல்லாருமே திசாநாதன் பார்த்துக்கலாம், புத்திநாதன் பார்த்துக்கலாம். புத்திநாதன் தான் வந்து பெரும்பாலுமே ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு பண்ணுவான். ஏன்னா வந்து புத்திகள் மாறிக்கொண்டே இருக்கும், ஒவ்வொரு திசையிலும் புத்திகள் மாறிக்கொண்டிருக்கும். திசைங்கிறது வந்து இப்போ சனி திசை 19 வருஷம் 19 வருஷம் ஒரே மாதிரி பலன் இருக்காது. ஆனால் அதுக்கு தான் வந்து புத்திநாதன்களுடைய பலன்களை வச்சு நம்ம பலன் சொல்லும்போது நம்மளுக்கு பலன்கள் சரியாக வரும் அப்படின்னு ஒரு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நல்லவர்களா கெட்டவர்களா. அப்போ இது பலன் சொல்றதுக்கு ஒரு விஷயம். இது நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எந்த ஜாதகத்தை பொறுத்தளவு நம்மளுக்கு 3, 6, 8, 12ங்கிறது கெட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 3, 6, 8, 12கள் கெடுதல் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அதுலேயும் நன்மை உண்டுங்கிறது வேற விஷயம். இப்போ மேலோட்டம் ஒருத்தர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது 3, 6, 8, 12 நம்மளுக்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுக்கிறோம். அப்போ இந்த 3, 6, 8, 12 குடையவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டை ஸ்டாப் பண்ணுவாங்க. 3 குடையவனோ 6 குடையவனோ 8 குடையவனோ, உதாரணம்னு 1ஆம் வீடுன்னு வச்சுக்கங்களேன். 1ஆம் வீட்டை வந்து 6 குடையவன் வந்துன்னு சொன்னால் ஒன்று வியாதி ஆகலாம், கடன்காரன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி 1 குடையன் 6க்கு போனான்னா என்ன பண்ண, கடனை தேடி போகிறது. 1ங்கிறது வந்து இவன் ஜாதகன், 6ங்கிறது கடனை தீப்பா. 1 குடையன் 6க்கு போனான்னா கடனை தேடி போகிறான் அல்லது வியாதியை தேடி போகிறான்னு அர்த்தம். அதே மாதிரி 6 குடை லக்கணத்தை வந்தானே இவனை தேடி வருது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ ஒரு ஜாதகத்தை நிர்ணயிக்கும் போது இந்த 3, 6, 8, 12ங்கிறது என்னன்னா, 6ங்கிறது எதை வேணாலும் வச்சுக்கலாம். உதாரணம் வந்து 10ஆம் இடம்னு வச்சுங்களேன். 6 குடையன் 10ல் உட்காந்துருந்தான்னு என்னன்னா, தொழில் வந்து தொழிலுக்காக கடன் தேடி வருதுன்னு அர்த்தம். தொழிலுக்காக கடன் தேடி வருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி 10 குடையன் 6க்கு போனோன்னா, இப்போ தொழில் செய்கிற கடனை தேடி போதல். இது நம்ம கடன் வலி வரும். 10 குடையன் 6ல் இருந்தான்னா 10ஆம் இடத்துல இருக்கும்போது 6 குடையன் 10ல் வந்து உட்கார்ந்தான்னா வலி பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வந்து ஒரு வீட்டுக்குடைய கிரகம் எப்படி மாறி உட்காருதோ அதை வச்சு தான் ஒரு பலனானது நிர்ணயிக்கப்படுங்க அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை. இது பேசிக்கான விஷயம் இவ்வளோதான். 3, 6, 8, 12 வச்சு எல்லா கட்டத்துக்கும் 12 கட்டத்துக்கும் எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து 3ஆம் இடம்ங்கிறது ஒரு சர்க்கஸ் மைதானம் மாதிரி. அது எந்த வெற்றி கொடுக்குதா தோல்வி கொடுக்குதா எந்த நிலையில் கொடுக்குது அப்படிங்கிற விஷயம் 3ஆம் இடத்தை வச்சு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிறோம். அப்போ வந்து எந்த வீட்டுக்கு இப்போ 12ங்கிறது விரயம்னு வச்சுக்கிறோம். அப்போ விரயம்னா 12 குடையும் 4க்கு வந்தான்னா 4ஆம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் விரயமாக போகிறது அல்லது விற்பனை செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடும். இது வந்து பொது விதி, அங்கே வந்து செஞ்சே ஆகணுங்கிற ஒரு விதி வந்துடும். இதே போல 4 குடையும் 12க்கு போயிட்டான்னா வந்து இவன் வலிய நான் எனக்கு வீடு இருக்குது வித்து போடுன்னு சொல்லி இவன் தேடி போவான். யார்கிட்ட இருக்குதோ வீடாகட்டும் இடமாகட்டும். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது 4-5 விதமான காரகத்துவம் உண்டு. 4ஆம் இடங்கிறது வீட்டையும் குறிக்கும், பூமியும் குறிக்கும், படிப்பையும் குறிக்கும், அம்மாளையும் குறிக்கும். அதில் வந்து எந்த கிரகங்கள் பேஸ் பண்ணி இருக்குதோ அந்த கிரகங்களை பேஸ் பண்ணி தான் பலன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நம்ம இவன் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் வந்து என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை பேஸ் பண்ணி தான் பலன் நடக்கும். அப்போ 4ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் இருக்குன்னா பூமி சம்பந்தமான இடம், 4ஆம் இடத்தில் புதன் இருந்ததுன்னா படிப்பும் வச்சுக்கலாம், ஒரு சின்ன அளவான இடமும் அப்படின்னு வச்சுக்கலாம், சுக்கிரன் இருந்தால் வீடுன்னு வச்சுக்கலாம், சந்திரன் இருந்தால் அம்மானு வச்சுக்கலாம். அப்போது எந்த வீட்டில் யார் இருக்கிறார்களோ அந்த வீட்டு கணக்கு மட்டும்தான் நம்ம வர முடியும். மற்ற வீட்டு பலன்கள் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது எந்த லக்கணமாக இருந்தாலும் இதுதான் விஷயம். அப்போ வந்து 6, 8, 12ங்கிறது கெடுதல்ங்கிற ஒரு விஷயம் சொல்லி வச்சுக்கிறோம். அவர்கள் அந்த கெடுதல் பண்ணுவாங்களா அப்படின்னா துல்லியமான ஆராய்ச்சிக்குள்ள போகிறது சாரம் நட்சத்திர சாரமெல்லாம் எடுக்கிறோம். அதனோட அடிப்படையில் ஒரு சில பலன்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி யோகங்கள் அடிப்படையில் பார்க்கும். அப்போ லக்கணப்படியே வந்து லக்கணத்துக்கு 6, 7, 8 கிரகம் வந்தால் அதியோகம், லக்கண அதியோகம். அவன் செல்வ சீமானா இருப்பான், காசோட பணத்தோட பெயரோட புகழ இருப்பான். அதியோகம்ங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒருத்தன் வாழ்க்கையில் வந்து உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு அதியோகம் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை. அதே மாதிரி சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கிறதும் அதுவும் அதியோகம் தான். அதுவும் வந்து ஓரளவுக்கு வெற்றி கொடுக்கும். ஆனால் லக்கண அதியோகம் தான் வந்து 100% வந்து பலனை கொடுக்கக்கூடியது லக்கண அதியோகம் தான். ஆனால் அதே சமயத்தில் சந்திர அதியோகம்ங்கிறது சுமாரான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கு இது கூட வந்து இந்த கஜகேசரி யோகம், சசிமங்கல யோகம், இது மாதிரி யோகங்கள் நிறைய இருக்குது. யோகங்களை பேஸ் பண்ணி தான் பலனும் நடக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு கிரகத்தை வச்சு சார அடிப்படையில் சொன்னாலும் கூட அந்த யோகங்கள் நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே போல் ஒரு கிரகத்துக்கு வந்து ஒரு 9 விதமான ஒரு பலன் இருக்குது. ஒரு கிரகம் 9 விதமான சூழ்நிலை அடையும். அப்போ 9ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அடையக்கூடியது என்னென்னா உச்சம், மூலத்திரிகோணம், ஆட்சி, இப்படி வரிசையாக வந்து அதோட நிலை வந்து 9 நிலையில் காணப்படும். அந்த 9 நிலையில் காணப்படும் போது ஒரு கிரகமானது வந்து இப்போ உதாரணம் வந்து சூரியன் வந்து
மேசத்தில் வந்து 10 டிகிரியில் உச்சம் அப்படின்னா முதல்ல வந்து அசுவினி 1ஆம் பாதம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது அசுவினி 1ஆம் பாதம் உச்சம் பெற்ற சூழ்நிலை தான். அப்போ உச்சம் பெற்ற சூழ்நிலை இருக்கும்போது அவன் அம்சத்தில் எங்கே இருப்பான்னா அசுவினி 1ங்கிற போது அதே இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு பண்ணும். அப்போ உண்டு பண்ணும்போது என்னென்னா இது என்ன பலம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்க்கோத்தமம் அப்படின்னு ஒரு பலனை கொடுக்கும். அப்போ வர்க்கோத்தம் பலன் கொடுக்கும்போது சூரியன் புத்தி நடக்கும்போது அவனுக்கு மேன்மையான உச்சம் பெற்றும்போது அதே நல்ல ராஜயோகம். இதில் வந்து வர்க்கோத்தம் பெற்றிருக்கும் போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தன்மை கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்போ வந்து ஒரு கிரகமானது எந்த சூழ்நிலையில் இருக்குங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். நேசத்தில் இருக்குதா, சமத்தில் இருக்குதா, நட்பில் இருக்குதா, பகையில் இருக்குதா, எந்த சூழ்நிலை இருக்குன்னு முதல்ல கிரகத்துடைய ஜட்மெண்ட் பார்த்துக்கணும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அப்போ அந்த அடிப்படையான விஷயத்தை கொண்டு வந்துட்டோம்னா பலன் வந்துடும். அப்போ வந்து உச்சத்தில் இருக்குதா, மூலத்தில் இருக்குதா, உதாரணம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஒரு குழந்தைக்கு வந்து கேட்குறாங்க ஆப்ரேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணும்னா ஒன்று அவனுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்கணும், அல்லது கோச்சார் ரீதியிலேயாவது ஏதாவது ஒரு கிரகம் வந்து ஆட்சியிலேயோ உச்சத்தில் இருந்துன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது தொல்லையும் இல்லாமல் வந்து நார்மல் பிரசவமாக வெளியே வந்துடும். ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி நார்மல் பிரசவமாக வந்துடும். ஆப்ரேஷன் பண்ணாலும் கூட பெரிய பாதிப்பில் 1 நாள் 2 நாள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதே வரும் ஆட்சியிலேயே உச்சியிலே ஏதாவது ஒரு கிரகங்கள் இல்லாமல் இருந்துன்னு சொன்னால் 10 நாள் 15 நாள் கூட ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு பண்ணும். இது வந்து ஜாதகத்தினுடைய கிரகத்தினுடைய ஜாலங்கள், கிரக ஜாலங்கள். இது வந்து ஜனன ஜாதகம் இல்லை, இது வந்து பிரசன்னமாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த கிரகங்கள் எந்த சூழ்நிலை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்க எந்த விதமான மாற்றம் இல்லை. அப்போது இது ஜெயிக்கிறதுக்குங்கிறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து அடிப்படை ஃபவுண்டேஷன் நிறைய பண்ணணும். ஃபவுண்டேஷன் பண்ணும்போது தான் ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஜாம்பான விளங்குறதுக்கெல்லாம் அடிப்படை பேசிக்கெல்லாம் பண்ணணும். இதில் ஆண் நட்சத்திரங்கள், பெண் நட்சத்திரங்கள், அலி நட்சத்திரங்கள் இருக்குது, மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், படரும் நாள் இருக்குது. உதாரணம் எடுத்தோம்னா ஆகாத நாள்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆகாத நாளுங்கிறது என்னது? ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் முப்புறங்கேட்டை தீதிரு விசாகஞ்சோதி சித்தரை மகமீராரும் மாதனம் கொண்டார் தேரார் வழிநடைப்பட்டார் தேரார் பாயினால். இப்போ இந்த 12 நட்சத்திரமே எதுக்கு ஆகாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ எதுக்கும் ஆகாதுங்கிற போது என்னென்னா நம்ம சுபகர்மங்களுக்கு அதை வந்து விலக்கி விட வேண்டும். இதே வந்து பிரசன மார்க்கத்தில் பார்க்கும்போது இந்த 12 நட்சத்திரங்கள் வந்து பிரசனம் பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இது ஆகாத நாளில் நம்ம செஞ்சோம்னா நமக்கு நன்மை கிடைக்குமானா நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சரி இருக்காது. என்னதான் சாரபலம் விட்டபலம் இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு சில 2-3 விதிகள் உண்டு. 2-3னா குரு பார்த்தால் கோடி தோஷம் நீங்கும். அப்போ வந்து அந்த நட்சத்திரத்தை குரு பார்க்கும்போது அல்லது அந்த லக்கணத்தை குரு பார்க்கும்போது அந்த தோஷமானது விலகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கண் கூட தெரியும். ஏன்னா குரு பார்வைங்கிறது குரு இருக்கிற இடத்தை கெடுப்பான், குரு பார்க்கிற இடத்தை வந்து பலன் கொடுப்பான் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. இது ஜோதிடத்தில் ஒரு பேசிக்கான விஷயம். அப்போ இது ஒரு விஷயம். அப்போ அது 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் வந்து ராசியில் உச்சமாயிடுது அல்லது ஆட்சியாக இருக்குது, அம்சத்தில் வந்து ஒரு நீசமான நிலைக்கு போயிடுது அப்படின்னு சொன்னால் அதன் பலன் கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து இழந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதே வந்து ராசி கட்டத்தில் வந்து நீசம் இது மாதிரி சூழ்நிலை, பகை இது மாதிரி சூழ்நிலை இருந்து அம்சத்தில் வந்து உச்சம் பெற்றிருந்தால் வந்து முழு பலன்கள் தருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா அந்த காரகோ நாம் அம்சபலம், அம்சத்தில் என்னென்ன நிலை இருக்குதோ அதை வச்சு தான் வந்து பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ வந்து அடிப்படை என்னென்னா அம்சத்தையும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமானது காணப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த வர்க்க சக்கரங்கள்னு ஒன்று இருக்குது. வர்க்க சக்கரங்கள் அப்படிங்கிறது வந்து ஏறக்குறைய சஷ்டி அம்சம் வரைக்கும் இருக்குது, 150 பிரிக்கிற நாடி அம்சம் வரைக்கும் வந்து வர்க்க சக்கரங்கள் இருக்குது. அப்போ வர்க்க சக்கரங்களை பின்பற்றியும் பலன்களானது நடக்கும். இப்போ உதாரணம் வந்து சப்தமாம்சம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா குழந்தைகள் சம்பந்தமான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய சப்தமாம்சம். அப்போ வந்து என்னென்னா அந்த லக்கண கட்டத்தையும் சப்தமாம்சம் கட்டத்தையும் வச்சு அவனுக்கு எத்தனை குழந்தை பிறக்கும் எப்போ பிறக்கும்னு எடுக்கிறது தான் சப்தமாம்சம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ராசி கட்டத்தையும் அம்சத்தை கட்டையும் தொடாமல் ராசி கட்டம் ப்ளஸ் சப்தமாம்சத்தை சொல்லும்போது தான் ஒரு பலன் கிடைக்கும். இதே போல் ராசி கட்டம் துவதாம்சம் வச்சா தான் அப்பாவுடைய பலன்களை அப்பா அம்மாவுடைய பலன் சொல்லி ஜனன காலத்தில் என்ன நடந்தது, இவ எப்படி கர்ப்பம் உண்டாச்சுங்கிற விஷயத்தையும் இப்போ எப்படி கர்ப்பம் ஆனா, எந்த சமயத்தில் ஆனா, எந்த லக்கணத்தில் ஆனா, எந்த நட்சத்திரத்தில் கர்ப்பமானது அந்த குழந்தை அடைஞ்சுங்கிறது புறமே வந்து துவதசாம்சம் வச்சு தான் பலன்கள் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலை வச்சு சொல்லும்போது தசாம்சம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ நம்ம வந்து ஒரு கட்டம் நவாம்சத்தை வச்சு பலன் சொல்கிறத விட இந்த வர்க்க சக்கரங்களை கொண்டு படித்துக்கொள்ள வேண்டும். அப்போ வர்க்க சக்கரத்தை படிக்கும்போது தான் நம்மளுக்கு தெளிவு கிடைக்கும். அப்போ வர்க்க சக்கரத்தை எல்லாத்தையும் அப்ளை பண்ணணும். அப்போ ஒரு ஜோதிடனாகிறதுக்கு என்னன்னா முதல் அடிப்படை விஷயம் வந்து மேனுவலாக ஜாதகத்தை போட்டு பார்க்கணும். 2வது அந்த சக்கரங்களை கணிச்சு பார்க்கணும். இப்போ திரும்சாம்சம்னா எப்படி வருது,
அப்படிங்கிற அடிப்படை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நம்ம சொல்ல முடியும். ஒரு கட்டத்தை வந்து திரும்சம்சங்கிறது 5ஆக பிரிக்கிறோம். திரும்சம்சத்துக்கு விட்டு அவங்களுடைய ஒழுக்க நெறிகளை சொல்லக்கூடிய அமைப்பு. ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களோட ஒழுக்க நெறிகளை சொல்கிறது அம்சம். அப்போ வந்து எப்படின்னா திரும்சம்சம் வந்து மேச கட்டத்தில் ஆண் வீடாக இருந்ததுன்னா மேசத்தில் ஆரம்பிக்கும், பெண் வீடாக இருந்தால் ரிஷபத்தில் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ எந்தெந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் பலன்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து முதல்ல ஒரு 5 டிகிரி மேசத்தில் அப்படின்னு சொன்னால் ஆண் வீடாக இருந்ததுன்னா மெசல் வீடுனா அதே வீட்டில் வந்து அந்த திரும்சம்சம் உட்காந்துருக்கும். அது எந்த கிரகம் இருந்தாலும் முதல் 5 டிகிரியில் இருக்கும்போது மேசத்திலே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விதி ஒன்று இருக்குது. அப்போ பலன் எடுக்கும்போது என்னென்னா அது எந்த வீட்டில் இருக்குதோ, நல்ல வீட்டு இதே சனி வீட்டில் இருக்கிற போதோ, சனி வீட்டில் இருக்கும்போது பலன்கள் சரி வராது. சனி வீட்டில் இருக்கும்போது சரி வராது. சுக்கிரன் வீட்டில் இருக்கிற போதும் பலன்கள் சரி வராது. பலன்கள் சரி வராமல் திசை மாறி போகக்கூடிய பலன்கள் எல்லாம் பயன்படும். ஒரு பெண்கள் ஜாதகம் ஆகட்டும், ஆண்கள் ஜாதகம், திசை மாறி பயணம்னு ஒன்று இருக்குது. வாழ்க்கையில் வந்து அரிது மானிடராய் பிறத்தில் அரிதுன்னு இருந்தாலும் கூட திசை மாறி பயணம் அப்படிங்கிற காதல் இது மாதிரி வந்து வேறு வழியில் போகக்கூடிய சூழ்நிலை உண்டாக்குறது பூராமே வந்து நம்மளுக்கு சரியான முறை. இப்போ சுக்கிரனுடைய திரும்சம்சத்தில் போகும்போது அது மாதிரி பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்கூட பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம். இது வந்து பொதுவாக வந்து இயற்கை காலச்சக்கரப்படி இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுக்கலாம். அப்போ அதே போல் இந்த பலனை நிர்ணயிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வர்க்க சக்கரங்களை பார்க்க சொன்னோம். அதே மாதிரி வந்து இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பரிவர்த்தனைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகம் இருக்கிறது இன்னொரு இடம் மாறி நிற்கிறது. அது வந்து சுப பரிவர்த்தனையாக இருந்தால் நல்லா இருக்கும். 6, 8 கூடையும் பரிவர்த்தனையோ சுப கிரகங்கள் நல்ல பாவமான 1, 4, 7, 10, 1, 5, 9 இது வந்து 3, 6, 8, 12 இல்லாமல் மற்ற கிரகங்கள் பரிவர்த்தனை வந்து இவனுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பரிவர்த்தனை ஆகிறது நல்லா இருக்கும். இதே சமயத்தில் மற்ற கிரகங்கள் பரிவர்த்தனை ஆச்சுன்னா, மற்ற 8 கூடையும் பரிவர்த்தனை ஆச்சுன்னா சரி வராது, 6 கூடையும் பரிவர்த்தனை ஆச்சுன்னா சரி வராது, 12 கூடையும் பரிவர்த்தனை ஆச்சுன்னா சரி வராது. ஏன்னா 12ங்கிறது அவுட் கோயிங்னு பேர், போகிறது 12ஆம் இடம்ங்கிறது வெளியே போகக்கூடிய அமைப்பு, விரயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அப்போ விரயம் அப்படியே ரெண்டாவது இன்னொரு விஷயத்தில் தூக்கம், சயனஸ்தானம், அயன சயனம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அப்போ 12ல் வந்து ஒரு கிரகம் இருந்ததுன்னா அதோட வேலை செய்யும், அதோட வேலை என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யும் அப்படின்னா வேறு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஸோ வந்து ஜோதிட அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிறைய ஏகப்பட்ட முறைகள் இருக்குது. அவங்கவுங்களுக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு பலன் சொல்கிறத விட நம்ம தேடிக்கொண்டே இருக்கணும். ஒரு வீட்டோடைய பலன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மாதம் ட்ரைனிங் பண்ணணும். ஒரு வீட்டோட பலன் கண்டுபிடிக்கிற 3 மாதம் 4 மாதம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தான் ஒரு வீட்டில் வந்து எல்லாத்தையும் அப்ளை ராசி பண்ணுறது, அம்சத்தை பண்ணுறது, திரைக்காணத்தை பண்ணுறது. திரைக்காணத்தை வச்சு தான் அவனுக்கு உடம்புலைங்க ராசி, தழும்பு, மச்சம், மருகு இதெல்லாமே வந்து திரைக்காணத்தை வச்சு எங்கே அடிபடும், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா கை கால் உடையும் அப்படிங்கிற முதல் திரைக்காணம் கழுத்து, ரெண்டாவது வந்து தொப்புள் வரைக்கும், மூணாவது வந்து பாதத்து வரைக்கும் இருக்கக்கூடிய திரைக்காணம். இதில் எந்த திரைக்காணத்தில் ஒரு ராசியில் பார்க்கும்போது மேச ராசினா முதல் திரைக்காணம் அப்படிங்கிறது வந்து தலை, ரெண்டாவது வந்து உடம்பு, மூணாவது வந்து இடுப்புக்கு கீழே. அப்போ அடிபடுதுன்னா எந்த திரைக்கணத்தில் இருக்குதோ அந்த இடத்துல தான் அடிபடும், அந்த இடத்துல தான் வியாதி வரும். இப்போ 6 குடைவன் எந்த திரைக்கணத்தில் இருக்குன்னா அந்த பகுதியில் தான் வியாதி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து எந்த பகுதின்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் வந்து திரைக்கணம் ரொம்ப பயன்படும். ஒரு மச்சமாகட்டும், மருகாகட்டும், தழும்பாகட்டும். இப்போ இந்த கெட்ட கிரகங்கள் பாவர்கள் பூராமே என்ன பண்ணுவாங்க, தழும்பு, காயங்களை, செவ்வாயெல்லாம் தழும்பு கொடுப்பார். அப்போ எந்த திரைக்கணத்தில் இருந்தாலும் அது 6வது திரைக்கணம், 8வது திரைக்கணத்தில் அந்த தழும்புகள், காயங்கள் இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம். அப்போ ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்னென்னா, நம்ம ஒரு கட்டத்துக்கு ஒரு 3 மாதம், அப்போ 12 கட்டத்துக்கு எவ்வளவு 36 மாதம். இப்போ 36 மாதம் 3 வருஷம் வந்து விடாமுயற்சியாக ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது அவன் வந்து மிகப்பெரிய ஜாம்பவனாக முடியும். இப்போ ஒரு டாக்டரே வர்றாங்க, இன்றைக்கி படிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா இன்றைக்கே வந்து ஆஸ்பத்திரி திறந்தாங்கன்னா முடியாது. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு கிளினிக் திறந்து ஒரு 2, 3, 4, 5 வருஷம் ஆகும்போது அதில் வந்து வெற்றிகரமான ஒரு அனுபவப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்கும். இது எல்லா துறையிலும் இப்போ ஜோதிடத்துலேயும் இருக்குது. அப்போ ஜோதிடத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னா இன்ட்யூஷன் பவர் வேலை செய்யணும். அப்போ இன்ட்யூஷன் பவர் வேலை செய்ய எந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியனும் சுக்கிரனும் எவ்வளவு நெருக்கமாக இருக்குதோ அவங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கும். அப்போ சூரியன் சுக்கிரன் வந்து வலுவாக இருக்கிற போது பக்கமாக இருக்கணும். ஒரு 10 டிகிரிக்குள்ளே யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கும். ஒருத்தர் பார்த்தா மனசில் பார்த்தோம்னா இப்படி சரவணன் சோமசுவரர் எப்படி இருப்பார், அவருடைய குணம் என்ன. அப்போது சூரியனும் சுக்கிரனும் ஒரு 10 டிகிரிக்குள் இருந்தால் தான் மற்றவனை பற்றி ஜட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது விதி உண்டு. எவ்வளவு நெருக்கமாக இருக்குதோ அந்த அளவுக்கு இருக்கும். இதே வந்து சூரியன் சுக்கிரன் தூரமாக போயிடுதுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 30 டிகிரி 40 டிகிரி போயிடுச்சுன்னா கல்யாணமே ஆகாதுங்கிற ஒரு விதியும் இருக்குது. அப்போது ஒரு கட்டத்தை ஆராய்க்கும் போது ஒன்று வந்து டிகிரி ரீதியில் ஆரம்பிக்கணும், பாகை அடிப்படையில் ஆரம்பிக்கணும்,
பொதுவாக வந்து நம்மளுக்கு பாடங்களை நல்லா படிக்கணும். முதல்ல வந்து அடிப்படை விஷயம் பாடங்களை நல்லா படிக்கும்போது தான் அந்த விஷயம் வரும். அல்லது அனுபவப்படுத்தணும். சொன்ன மாதிரி ஒரு கட்டத்துக்கு 3 மாதம், 12 கட்டத்துக்கு 36 மாதம், ஒரு 6 மாதமே போகட்டும். ஒரு 5 MBBS படித்து 5 வருஷம் படிக்கிற மாதிரி 5 வருஷம் படிப்போம். எல்லா கட்டத்தையும் சேர்ந்து 5 வருஷம் படிப்போம். 5 வருஷம் படிக்கும்போது மிகப்பெரிய விஷயமெல்லாம், மிகப்பெரிய கட்டமெல்லாம் வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. யாருமே வந்து அனுபவப்பட்ட படத்தான் வந்து அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அனுபவம் பெறும்போது தான் வந்து சாதனை புரியறது. அனுபவத்தில் தான் சாதனை புரியறவங்களும் அனுபவம் இல்லாதவங்க சாதனை புரிய முடியாது. அற்புதமான விஷயம், ஒரு நல்ல தருணமானது நடக்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை நிர்ணயம் போது ஒரு கிரகம் சுற்றி வரும்போது எப்படி 12 வீட்டில் எப்படி குரு வந்து சுற்றிட்டு இருக்குதோ, அப்போ குரு சுற்றிட்டு இருக்குதோ அதுபோல தான் மனிதனுடைய குரு வியாழ வட்டம் அப்படிம்பாங்க. அதே போல் மனிதனோட வாழ்க்கை வட்டம் அதே மாதிரி ஓடிட்டு இருக்கும். இப்போ வந்து ஒரு 12 மணிக்கு ஒரு டெல்லி போகுது அல்லது அமெரிக்கா போகிற ஃப்ளைட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வச்சுக்கங்களேன். அந்த 12 மணிக்கு ஏறி உட்காண்டிங்கன்னா அமெரிக்கா கொண்டு விட்டுருவோம், ஃப்ரீ ஃப்ளைட் கொண்டு விட்டுருவோம். நம்ம ஒரு நிமிஷம் தள்ளி போனாலும் நல்லது. அதே மாதிரி கிரகங்களும் அதே மாதிரி தான். நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு வருது, இவன் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு வருது அப்படின்னு வரும்போது அந்த சமயத்தில் பயன்படுத்திக்கணும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு எந்த சூழ்நிலையும் கிரகம் இருந்தாலும் நல்ல பலன். இப்போ நம்ம தாரா பலன் எடுத்து பார்க்குறோம், அதே மாதிரி வந்து வர்க்கோத்தம் எடுத்து பார்த்துறோம், எந்த வீட்டில் வந்து பலம் பெறுதுன்னு பார்த்துக்கிறோம். நிறைய எத்தனை கணக்கு போட்டு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம். இவன் வந்து இந்த வீட்டில் இருந்தால் நல்ல பலனை தரும் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு இவன் திசை புத்தியில் வந்து வெளிநாடு போவான். அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணமாக இருந்ததுன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது தண்ணி வீடாக இருந்தால் கடல் தாண்டி போகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த நிர்ணயம் பண்ணி வச்சுட்டு அந்த எப்போ ஒரு வாய்ப்பு வருதோ வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். வாய்ப்பை பயன்படுத்தவங்க தான் ஒவ்வொருத்தரும் சாதனை புரிந்தவங்க புறமே வாய்ப்பை பயன்படுத்தவங்க தான் எல்லாருமே. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாய்ப்பை விட்டவர்கள் தோற்று போயிடுவாங்க. அதுக்காக ஜோதிடம் பொய்யல்ல. இப்போ ஜோதிடம் வந்து ஒரு நல்ல நேரத்தை காட்டுகிறது. அந்த நல்ல நேரத்தை காட்டுறத பயன்படுத்தலை அப்படின்னா தான் தோற்று போயிடுறாங்க. எல்லாமே தோற்று போன விஷயம் வந்து எங்கன்னா சரியான நேரத்தை பயன்படுத்துறது. அது வந்து என்னென்னா, அவன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்னா ஜோதிடமெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. வர வரைக்கும் ஜோதிடத்தை தேடுவான், நாள் நட்சத்திரம் கிரகங்களை தேடுவான். மேலே வந்த பிறகு ஜோதிடத்தை விட்டுருவான். எப்பவுமே கடைப்பிடித்து கொண்டிருக்கணுங்கிறது அடிப்படை விஷயம். இப்போ உதாரணம் வந்து ஒரு நல்ல நாள் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன். நல்ல நாள் எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அடிப்படையான விஷயம் புஷ்கரண வம்சம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ புஷ்கரண வம்சம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புஷ்கரம் அப்படின்னா அப்படியே அந்த குளத்தில் தண்ணி முக்கிற மாதிரி வந்து அவன் வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கக்கூடியது பூரா புஷ்கரண வம்சம். நேற்றுக்கு எங்களுடைய நட்சத்திர நாயகம் கூட என்னங்க எல்லாத்துக்கும் புஷ்கரணாம்சம் சொல்கிறீங்கண்ணா அப்படின்னாரு. அப்போ என்னன்னா புஷ்கரணாம்சம் பொறுத்தளவு என்னென்னா இப்போ நம்ம இன்னைக்கு பண்ண நேரம் நல்ல நேரத்தில் தான் தெய்வம் ஏற்றிருக்கோம். அப்போ இதெல்லாமே நம்ம கணக்கு போட்டு செய்யும்போது என்னன்னா வெற்றி அடையும். புஷ்கரணாம்சங்கிறதுனா அவனுடைய வெற்றி பாதையில் முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய நாளுங்கிறது புஷ்கரணாம்சம். அப்போ தினசரி புஷ்கரணாம்சத்திலே வந்து வீட்டில் விளக்கேற்றி வந்துட்டு வந்ததுனாலவே வந்து மிகப்பெரிய பரிகாரம். புஷ்கரணாம்சத்தில் விளக்கேற்றி வைக்கலாம். அவனுக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்கும்? சரியான வழிங்கிறது புஷ்கரணாம்சம் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். இது பாடங்கள் பூராமே எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. புஷ்கரணாம்சம் கார்த்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதே மாதிரி வந்து அதாவது சூரியனோட நட்சத்திரத்தில் 1 4, சந்திரனோட நட்சத்திரத்தில் 2ஆவது பாதம், செவ்வாய்க்கு புதன் கிடையாது, குருவுக்கு வந்து 2 4, சுக்கிரனுக்கு வந்து 3ஆம் பாதம், சனிக்கு 2ஆம் பாதம், ராகுக்கு வந்து 4ஆம் பாதம், கேதுக்கு கிடையாது. இதுதான் புஷ்கரணாம்சம். அப்போ ஒரு லக்கணத்தை எடுக்கும்போது மேச லக்கணத்தில் சுக்கிரனது வந்து பரணி 3 வரும், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரும். இது 2 தான் புஷ்கரணாம்சம். அப்போ லக்கண அடிப்படையில் பார்க்குறோம் 13 நிமிஷம் மட்டுமே. நீங்கள் அதான் எல்லாம் எடுத்தாலும் உதப்படும், எங்கே எடுத்தாலும் உதப்படும். ஒரு நல்ல நாள் குறிக்கும் போது உதப்படும். இந்த புஷ்கரணாம்சத்தில் வந்து திருமணம் முகூர்த்தம் தாலி கட்டலாம், தாலி கட்ட சம்மந்தமான பண்ணலாம், குழந்தைகள் ஸ்கூலில் சேர்த்தலாம், ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், ஒரு வங்கியில் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இதுபோல் ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருக்கோன்னா புஷ்கரணாம்சத்தில் கேட்டிங்கன்னா பணம் கொடுத்துருவாங்க. இப்போ யாராவது பணம் கொடுத்துருக்கோம் பணம் வரல அப்படின்னா புஷ்கரணாம்சத்தில் கூப்பிட்டு கேட்டால் பணம் வந்துடுவாங்க. இப்போ இதெல்லாமே வந்து அடிப்படையான ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நம்ம கேட்குற கணக்கு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 13 நிமிஷம் எடுக்க முடியுமானா இப்போ அதுக்கு வந்து மேனுவலாக இப்போ நம்ம ஜோதிடத்துலேயே எல்லாமே ஒரு சில சாஃப்ட்வேரில் புஷ்கரணாம்சம் போட்டே வருகிறது. எத்தனை மணிக்கு புஷ்கரணாம்சம் வருதுங்கிறது போட்டு வருது. நம்மளுக்கு எடுத்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் 2வது விஷயம் என்னென்னா, எந்த ஊரோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு கிளம்பிடும். மெட்ராஸுக்கும் கோயம்புத்தூருக்கும் 13 நிமிஷம் வித்தியாசம். அப்போ அந்த 13 நிமிஷம் கூட ஒரு பாதமே ஓடி போயிடும். அப்போ நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது சென்னைனா சென்னை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அச்சாம்சம் ரேகாம்சம் வச்சு கணக்கு போட்டு எடுத்து பலன் சொல்லணும். கோயம்புத்தூர்னு அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். இப்போ இருக்கிற திருச்செங்கோடுனா அதுக்கு தகுந்த மாதிரி போடும்போது தான் பலன்கள் சரியாக இருக்கும். இதெல்லாம் பிரசன்னமாக இருக்கிறதுக்கு ஜாதகத்துக்கு
கிடையாது. ஜாதகத்தில் நிமிஷங்கள் வித்தியாசங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜனனம் சரியான டைம் வந்துதாங்கிறது அமைப்பெல்லாம் இருக்குது. அது ரெண்டாவது பார்த்துக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் வந்து புஷ்கரநாமத்தில் வந்து கிரகங்கள் ஏதாவது இருந்துடுதுன்னு வச்சுக்கங்களேன், ஒன்று லக்கணம் இருந்துன்னா போதுமான, ஏதாவது ஒரு கிரகம் 2 கிரகம் இருந்துனாவே வாழ்க்கையில் அவன் ஜெயிச்சிருவான். ஒரு பெரிய லெவலுக்கு போகிறாங்கன்னா ஒன்று சூரியனோட நட்சத்திரத்திலேயோ சந்திரனோட, சூரியனுங்கிறது அரசாங்க சம்பந்தமான வேலை. அப்போ அரசில் சூரியன் சந்திரன் அரசு, சூரியன் சந்திரன் செவ்வாய் இது எல்லாமே அரசாங்க வேலைக்கு போகும். அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போகும். சனி எப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலைக்கு போகும். அப்போ சனி புஷ்கரநாமத்தில் இருந்ததுன்னா அரசாங்க சம்பந்தமான வேலை. இந்த காக்கியோட நீலோட இந்த கண்டக்டர்கள் போக்குவரத்துக்கெல்லாமே வந்து அந்த அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு வேலையில் இருக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கக்கூடிய விடம் வந்து சனி வந்து புஷ்கரநாமத்தில் இருந்ததுன்னா போகும். அப்போது நாம் செய்யணும் அப்படின்னா நம்ம குழந்தைய ஜெயிக்க வைக்கணும். அப்போ புஷ்கரநாமத்தில் ஸ்கூலில் சேர்த்தணும், கரெக்டாக டைம் பார்க்குறோம், அப்ளிகேஷனில் கையெழுத்து போடுறோம். எதையுமே நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்க, ஒரு வெளிநாடு போகிறோம், வெளியூர் போகிறோம், ஏதாவது ஒன்றுனா நம்மளுக்கு இது ஊருக்கு குறித்து கொடுக்குறதில்ல, நாமளும் பார்க்க வெற்றி அடைகிறோம். நம்ம மற்றவங்களுக்கு கேட்டால் நல்ல நேரம் பார்த்து மற்றவங்களுக்கு குறித்து கொடுக்கணும் இல்லையே, ஜோசியன் நேரம் பார்க்கறதில்ல. மற்றவனுக்கு எல்லாத்துக்கும் போட்டு திசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராண அதிசூட்சம் அதிபிராணம் என்னென்னமோ இருக்குது, எல்லாம் கணக்கு போட முடியே. பட் வந்து அவங்களுக்கு ஜோதிடம் பார்ப்பது சரியாக வந்து யாருமே பார்த்து கொள்ளுங்க, எல்லாத்துக்கும் பலிக்கும். நான் சொன்ன மாதிரி வந்து ஜோசியம் தனக்கு பலிக்காது, தன் குடும்பத்துக்கு பலிக்காதுன்னு சொல்கிறதெல்லாம் பொய். அதாவது எப்படின்னா பலிக்காதுன்னு சொல்கிறதெல்லாம் பொய். அவன் நம்ம குடும்பத்துக்குன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பான். ஆனால் கணிதம் அப்படின்னு வரும்போது, கணித ஜோதிடத்தில் வரும்போது எல்லாத்துக்கும் இருக்கணும் பலன். பையனால் நம்மளுக்கு யோகம் இருக்கா இல்லையானா தெரிஞ்சு விடும். அப்போ பலனை பார்க்கறதுக்கு என்னென்னா எல்லாத்துக்கும் பலிக்கும், நம்மளுக்கும் கவனிக்கணும், நம்ம ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த விஷயம்